ஐயா இந்த நெட்டையும் வேற குறுகுறுன்னு பார்த்துட்டே கிடக்கானா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மள சாவடிப்பானே. சின்ன பொண்ணு, நீ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல பத்துக்கு. இந்தா ஆரம்பிச்சிட்டான்ல என்னமோ மொக்க போட்டையே நம்மள கொண்டு விடுவான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நில்லு. எனக்கு ஒண்ணு பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. எப்ப பார்த்தாலும் வீட்டு முன்னாடி ஏதாவது ஒரு கலவரம் நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு நாளாச்சும் நிம்மதியா இருக்க முடியா? ஒரு நாளும் இருக்க விட மாட்டா. இந்த அன்னைக்கு வெளியே கிடந்த காக்காவை எடுத்துட்டு போய் பிரியாணி செஞ்சு போட்டிருக்கா. இன்னைக்கு என்னடான்னா பாவம் வந்த வியாபாரி அவர்கிட்ட போய் வாழைக்கொலையை திருடி அதுல இன்னைக்கு பச்சி போட்டு கொடுத்துருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா சின்ன பொண்ணு? உன்னெல்லாம் இப்படியே விட்டு வச்சா சரி வராது. என்ன நேரமும் இப்படி திருடிட்டே அலைகிறா. ஒரு நாளாச்சும் நியாயமா ஏதாச்சும் பண்ணிருக்கியா? இனிமேட்டு பிசினஸ் இந்த வீட்டு வாசலை விட்டு நீ வெளியே தாண்டுனா கைய கால உடச்சு மரத்துல கட்டி தொங்க விட்டுருவேன் பாத்துக்க. யோ நெட்ட சும்மா அது இதுன்னு பேசிட்டு கிடக்காத பத்திக்க. அந்த வியாபாரி ஒழுங்கா வியாபாரத்தை பார்க்காம ஆன்னு கொரட்டை விட்டு மரத்தடியில கிடந்து படிச்சு துவங்கிட்டு இருந்தான். நான் சரி நம்ம எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு வந்தேன். அப்போ தானே அவருக்கு அறிவு இருக்கும். வேற அடுத்த நாள் கரெக்டா தூங்காம கரெக்டா வேலையை பார்ப்பாரு. ஒரு நல்லது தானே பண்ணியிருக்கேன். ஒரு சமூக சேவை தானே. அப்புறமா என்ன? ஆமா, திருடுறதெல்லாம் திருடிட்டு இதுக்கு பேரு சமூக சேவையா? சமூக சேவை சீ, அசிங்கமா இல்ல. ஒண்ணுல என்ன பண்ணனே எனக்கு தெரியல. யோ நெட்ட சும்மா திருட்டுன்னு அதையே பேசிட்டு கிடக்காத பத்துக்க. ஆமா, பண்றது அவ்வளவு களவாணித்தனம். இதுல திருட்டுன்னு சொன்னா மேடம்க்கு அவ்வளவு கோவம் வருது. நானும் சரி பாவம்னு பொறுத்து போயிட்டு இருக்கேன் பாத்துக்க. சும்மா என்ன வெறுப்பேத்திட்டே இருக்காத. பாவம் அந்த வியாபாரி போட்டு கொடுக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி வெளியே நின்று அசிங்கப்படுவியே, உன் கூட்டாளிங்க எல்லாம் நிக்குதுங்களே, அவ்வளவு ஒரு முன்னாடி அசிங்கப்பட்டு வேற நிப்பியன்னு தான் சரி நான் தான் வாங்கி தந்தேன்னு போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. உன்னால கடைசியில நானும் ஒவ்வொருத்தரையா போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. யோ நெட்ட என்ன ஒரு பொய் தானே சொன்னா? அதுக்குள்ள ஏதோ உயிரோட்ட மாதிரி சீனா போடுறா. இவ்விய பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரையவே பொய்யே சொல்ல மாட்டாவுல்ல. உன் வாயில இருந்து முக்காவாசி பொய் தான் வரும். ஒரே உன் அம்மா கிட்ட முக்காவாசி நேரம் பொய் தான் சொல்லிட்டு தெரியுறா. நீ இதுல என்ன சொல்றியோ? ஆமா, நான் கண்ணாம போய் சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தா. நானாச்சும் வீட்டுக்குள்ளேயே என் அம்மன்ட்ட தான் போய் சொல்றேன். நீ ஊர்ல அவ்வளோட்டி இந்த மாதிரி தானே திருட்டு வேலை பண்ணிட்டாடுங்க. யோ நெட்ட சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத பத்துக்க. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நடக்கிறது வேற பத்துக்க. என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன். தப்பு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஓவர எகிரிட்டு தெரியுறா. அப்படிதான் பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்னால என்ன பண்ண முடியுமா? இப்ப பாக்குறியா நான் என்ன பண்றேன்ட்டு? யோ நெட்ட அவ்வளவுதான் பாத்துக்க. மரியாதை பீரு. யோ நெட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே அடிப்ப? இந்த பாரு சின்ன பொண்ணு, நீ பண்ண வேலைக்கு ஒண்ணு ஒரு அறையோட விட்டேன்னு அமைதியா பேர் பத்துக்க. சும்மா இப்படியே பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் முதல்ல சொன்ன வேலையை செஞ்சு கொடுவேன் பத்துக்க. யோ நெட்ட அப்படி என்னையா பண்ணுவேன்? என்ன வாயை மூடிட்டு இருந்தோன்னு என்ன நான் என்ன உனக்கு அடிமை நினைச்சியோ? கையில ஓங்குறா. சின்ன பொண்ணு, உன மரத்துல கட்டி தொங்கோடாம விட மாட்டேன் பத்துக்க. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எவ்வளவு திமுறா நீ பேசிட்டு இருக்கா. யோ நெட்ட என்னையா பண்ற? யோ நெட்ட என்னையா தலைகீழ தூக்குறா? யோ விட்டுறியா? யோ நெட்ட தலைகீழ தொங்க விட்டு உனக்கு அறிவு இல்ல. யோ நெட்டையா, உன்ன மரத்துல கட்டி இன்னைக்கு பாரு. இன்னைக்கு ஃபுல்லா நீ இப்படி தலைகீழ தான் தொங்கணும். என்னது இன்னைக்கு ஃபுல்லா தலைகீழ தொங்கணுமா? யோ நெட்ட இறக்கி விடியா. இப்படியே தொங்கிட்டே இருந்தேன்னா குடல் வாய் வெளியே வந்துருவோம். யோ நெட்ட நீ பண்ண திருட்டு வேலைக்கு உன்னை இதோட உடனே நினைச்சு சந்தோஷப்படு பத்துக்க. இன்னைக்கு ஃபுல்லா நீ இப்படி மரத்துல தான் தொங்கணும். நீ திருடுனது இல்லாம எவ்வளவு திமுறா என்கிட்டயே பேசிட்டு இருக்க. இப்ப கூட உனக்கு அறிவே இல்ல. யோ நெட்ட நான் என்ன கூப்பிடுற? நெட்ட பையன் இப்படிலாம் தலைகீழ கட்டி தொங்க விட்டான். யோ நெட்ட நெட்ட மாமா. இப்ப மட்டும் என்ன மாமா மாமா ஓமாலாங்க செல்லுபடி ஆகாது. என்னமோ திருட மாட்டேன்னு வாய் உள்ள சொல்லிக்கிட்டே இரு. யோ நெட்ட மாமா எங்கயா சொல்றதுக்குள்ள கிட்னி இதயம் குடலு எல்லாம் ஒன்னொன்னா வெளியே வந்துடும் போல. அவ்வளவு லைனா நிக்குதுயா. யோ இறக்கி விடியா. இறக்கி விட மாட்டேன், ஒன்னு விட மாட்டேன். நீங்க ஃபுல்லா பட்னியா கடந்து இப்படி தலைகீழ தொங்கு. வீட்டு முன்னாடி தொங்க விட்டாதான் 4 பேர் 4 விதமா பாப்பாங்க கேட்பாங்க. அப்பதான் உனக்கு அறிவு வரும். எல்லார்கிட்டையும் சொல்லு, இந்த மாதிரி திருடுனே அதனால என் புருஷன் இப்படி தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்கான்ட்டு. நெட்ட பையன் நேரம் பார்த்து இப்படி காலவாரி விட்டுட்டானே. இதுக்குமே வியாபாரிட்டே மாட்டி விட்டுருக்கலாம் போல. அவனையாச்சும் பரவாயில்ல. அவர் 1000 ரூபாய் கொடுத்தா கூட கம்முன்னு பேர் பண்ண. நெட்ட பையன் ஒரு நாள் ஃபுல்லால தொங்க விடணுங்க. ஐயோ நான் போறேன். இந்த வெயில கடை அப்பவாச்சும் உனக்கு அறிவு வருதா இல்லையான்னு பாப்போம். யோ நெட்ட நில்லையா. யோ நெட்ட என்ன ஜென்மமோ தெரியலப்பா. எவ்வளவுதான் பண்ணாலும் அறிவே வராது. இதுக்கப்புறமாச்சும் திருந்துதா இல்லையான்னு பாப்போம். யோ நெட்ட மாமா. யோ போவாதையா. டே நில்லுடா. திருந்தாத ஜென்மம் இருந்தென்ன லாபம். நெட்ட பயவழிக்கு பாட்டை பாரு. இந்த நேரத்துல இருந்து பாட்டு தேவையா? ஐயோ பேச முடியலையே. வாயெல்லாம் விக்குது. ஐயா இந்த ஊருக்காரிவ பார்த்தாலும்னா ஏதாச்சும் ஒரு கதையில கட்டி விடுவாளு. ஐயோ அசிங்கமா போவுமே. ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள போய் இப்படி தலைகையில தொங்க விட்டா கூட பரவாயில்ல. இவ்வளவுலாம் பார்த்தாலும்னா என்ன ஆகுறது? ஒரே அசிங்கமா போயிருமே. ஐயே இது சின்ன பொண்ணு தானே. ஏதோ சர்க்கஸ் காட்டுறாளா? தலைகீழ தொங்கிட்டு தெரியுறா. இது என்ன கால்ல கெட்டுலாம் போட்டு வச்சிருக்கு. யாரோ நல்லா அடிச்சு தலைகீழ தொங்க விட்ட மாதிரில இருக்கு. யார் பார்த்த வேலையா இருக்கும்? அட பாவி மக்கா, அந்த பட்ட பகல்ல யார் இவளை இப்படி தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்கா? ஐயே பாவமாலாம் இருக்கு. போய் அவுத்து விடுவோமோ? இது என்ன இவ வீட்டு முன்னாடியே தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்கா? ஒருவேளை இவ தான் தலைகீழ கட்டி தொங்கணும்னு எதுவும் நேர்ந்திருப்பாளோ? ஐயே என்னன்னு தெரியலையே. போய் இறக்கி விடுவோமோ? ஐயோ அழுதுட்டேல கிடக்கா. யாராச்சும் இருந்தா வாங்கலேன். ஐயே இவ கத்துறத பார்த்தா சந்தோஷமாலாம் இருக்கு.
ஆமா நம்ம ஏன் போய் அவுத்து விடணும் அந்த பேச்சு பேசுவா ஒரே நம்மள நோண்டிக்கிட்டே திட்டிக்கிட்டே தானே திரிவா அதை இவளுக்கு நம்ம ஏன் பாவம் பார்க்கணும் அந்த ஆள் போய் தொலையட்டும் தலைகீழ பாரு மண்டை உடைய போது பாரு கை ரத்து கீழே விழுந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எம்மா நிம்மதியால இருக்கு இது எல்லார்கிட்ட எல்லாம் போய் சொல்லணும் ஃபர்ஸ்ட் இதை இந்த நியூஸை போய் ஊரெல்லாம் பரப்புவோம் இதுவே ஒரு பெரிய நியூஸ் ஆச்சே முதல்ல இதை செல்லத்தாய்க்கா உத்தரவு போய் சொல்லணும்ப்பா ஐயோ குளுகுளுன்னு இருக்குதே பார்க்க பாவமா இருந்தாலும் மனசுக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம் வருது ஏ சின்ன பொண்ணு உனக்கு தேவை தாண்டி உன் வாய்க்கே உன் வாயும் சேர்த்து கட்டி இருக்கணும் காலை மட்டும் மட்டும் கட்டி வச்சிருக்காவ அட பாவி மக்கா எந்நேரமும் என் வீட்டு முன்னாடி ஆட்களா போயிட்டு இருக்கோம் இந்நேரத்துக்கு ஒரு நாதியும் காணுமே அவ்வளோ வர நல்லா தின்னுபிட்டு தூங்கிருப்பாளுவோ போலயே எம்மா எவ்வளாச்சும் வந்து கொஞ்சம் கட்டை ஊத்து விடுவாங்க கொஞ்சம் இறங்கலான்னு பார்த்தா முடியாது போலயே ஐயோ சாயந்தரம் வரை இப்படியே தான் தொங்க விடணுமோ ஐயோ நெட்டமாமா எப்பயா வந்து அவுத்து விடுவா ஐயோ முடியலையே கை காலெல்லாம் ஒரு மாதிரி இழுக்குதே செல்லத்தாய்க்கோ சின்ன பொண்ணு மாதிரி நானும் ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன்க்கோ ஏதாச்சும் பிரியாணி இல்லைன்னா பச்சி போண்டா இந்த மாதிரி ஏதாச்சும் கடை போட்டா எனக்கு என்கிட்ட வந்து நீங்க வாங்கி சாப்பிடுவீங்களா ஆமா ஒருத்தி கடை போட்டேங்க நாரா கிழிஞ்சிட்டு கிடக்கு இதுல அடுத்தது நீயா ஏன்டி இப்படி பொறாமையில அலையிறியா அதான் அவதான் இப்படி இந்த மாதிரி கடை போடுறா பிசினஸ் பண்றான்னு தெரியுதுல்ல வேற நீயும் அவளுக்கு போட்டு வேற கடை போட்டா வேற யார் கடையில வாங்குவாவே இல்லக்கா எனக்கு அப்படி ஒரு யோசனை வந்துச்சு நம்மளும் வீட்டுல சும்மா தானே இருக்கோம் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு விற்கலாமான்னு தோணுச்சு அதான் கேட்டேன் யோசனைலாம் அப்பவே வந்திருக்கணும் ஒருத்தி செஞ்சதுக்கு அப்புறமா வேற வரணும் வேற அவளுக்கு போட்டியா தான் நீ கடை போட்ட மாதிரி இருக்கும் வேற ரெண்டு பேரும் சண்டை போட்டுலாம் நாருவியே வேற என் கடையில வாங்குங்க என் கடையில வாங்குங்கன்னு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு வேற நாங்க தான் கடைசியில் நடுத்தரில் நின்ன மாதிரி நிக்கணும் யார் கடையில வாங்கணும்னு யோசிச்சு நாங்க கடைசியில் ஒன்றும் வாங்கிட மாட்டோம் என்னக்கா இப்படி சொல்லிட்டியே நான் கடை வச்சா நீங்க என்கிட்ட வாங்க மாட்டீங்களோ ஏன் ஒத்த ரோசா நீ என் கடையில தானே வாங்குவா அட போடி நான் ஒருத்தி கடையில வாங்க மாட்டேன் மத்துக்க நீ இப்படி என் கடையில தானே வாங்குவான்னு நீ கேப்பா சின்ன பொண்ணு நீ என் கடையில தானே வாங்குவான்னு அவ கேப்பா எவ கடையில போய் எவ வாங்குவா காசு என்னங்க மரத்துல இருந்து கொட்டிட்டா இருக்கு சும்மா அந்த கடை போற இந்த கடை போறன்னு சும்மா பேசிட்டு கிடந்துன்னு வச்சுக்கி வாய் கழிச்சு கூட மத்துக்க ஒழுங்கா வாயை முட்டு கடை அதுவும் கரெக்டு தான் நம்மளால முடியாது சரி விடு சும்மா ஒரு ஆசையில கேட்டேன் தெரியுதுல முடியாதுன்ட்டு வேற என்ன மூடிட்டு கிடக்க வேண்டியதுன்னு வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணு வேற இவா வந்து சாப்பாடு கடை மாதிரி இவா போட்டிருக்கா வேற அதே மாதிரி நீயும் பண்ண வேற அது சரி வருமா நீ ஏதாச்சும் புதுசா பண்ணு புதுசாவா புதுசா எங்க இருந்து பண்ண அதான் ஒன்னும் யோசனையே வர மாட்டேங்க ஆமா யோசனை எங்க இருந்து வரும் சரியான மரமண்டையாச்சே வேற உனக்கு எப்படி யோசனை வரும் என்னக்கா இப்படி சொல்றீங்க உன்னை நினைச்சாலே சிரிப்பா வருது நீ ஒருவேளை கடை வச்சா நினைச்சிக்கேன் இந்த பார்சல் இவ்வளோ ரூபான்னு சொல்றதுக்குள்ள அங்க அவன் பார்சலை கொண்டு ஓடிடுவான் நீயே இழுத்து இழுத்து பேசிட்டடக்கா ஒரு வார்த்தை சொல்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிருது நீ கடை வச்சு இது இவ்வளோ அது அவ்வளோன்னு சொல்றதுக்குள்ள ஓடிடுவாங்க கடைக்கு வந்து கஸ்டமர்லாம் பேசாம இந்த 4 ஆட்டு மாடை மேய்ச்சிட்டு கடை அதுதான் உனக்கு கரெக்டு ஆமாடி அதுவும் கரெக்டு தான் மாடை ஒழுங்கா வளர்த்தாலே நல்லா பாலை கறந்து விற்கலாம் எங்க சிலத்தாய்க்கோ ஏன் சிலத்தாய்க்கோ எவடி அவ கழுத கணச்சாப்புல சிலத்தாய்க்கோன்ட்டு கணச்சிக்கிட்டே வரான் வேற யாரு அந்த முடியம்மா தான் என்ன முடியம்மா வாய் ஃபுல்லா பல்லா இருக்கு என்ன ஏதாச்சும் சந்தோஷமான விஷயமோ எக்கோ ஆமாக்கோ நீங்களே அந்த விஷயத்த கேட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் கக்கப்புக்கான்னு சிரிப்பிய அதை கூட அதை நேர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விழுந்து விழுந்து சிரிப்பியக்கோ அம்மா தாயே சொல்ல வந்து விஷயத்த சொல்லு அதை விட்டு அப்படி சிரிப்பியே இப்படி சிரிப்பியேன்னு ஏன் கணச்சிட்டு கிடக்கா சொல்லு ஏ உத்தரவு அதை எப்படி என் வாயால சொல்லுவேன் அம்மா தாயே எல்லாரும் வாயால தான் பேசுவாவே வேற எதுல பேசுவாவே சொல்லு ஐயோ எக்கா ஐயோ ஏ இழுவே அதை நினைச்சாலும் எனக்கு சிரிப்பாலாம் வருது ஏ மூதேவி எனக்கு வாயில நல்லா அசிங்கமா வந்துடும் பத்துக்க ஒழுங்கா சொல்ல வந்து விஷயத்த சொல்லு இல்லைன்னா மரியாதை பேர் பத்துக்க சும்மா இங்க வந்து கணச்சிக்கிட்டு ஏக்கா என்னக்கு கோவப்படுறிய எனக்கு என்ன எப்படி சொல்லனே தெரியலக்கா எனக்கு அப்படி ஒரு சிரிப்பா வருது சவத்தை இவள விளக்கு மரம் வச்சு அடிச்சாலும் இவ விஷயத்த சொல்ல மாட்டா ஏக்கா வாங்கக்கா நம்ம இடத்த காலி பண்ணுவோம் இல்லைன்னா நம்மள இவ கிறுக்காக்கி விடுவா ஆமாங்கடி போவோம் எந்தாலும் ஒத்தையில சொல்லிட்டு கடை ஏடி இருங்கடி சொல்றேடி ஏடி அந்த சின்ன பொண்ணு இருக்கால சின்ன பொண்ணு ஆமா அவளுக்கு என்ன சின்ன பொண்ணு ஆமா இருக்கா இப்பதான் பாத்துட்டு வந்தோம் இப்ப ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே பாத்தியே நான் இப்பதாண்டி பாத்துட்டு வந்தேன் எம்மா தாயே இதெல்லாம் ஒரு விஷயமா நாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்து நீ இப்ப பாத்துட்டு வந்தானே என்ன சின்ன பொண்ணு என்ன பொண்ணை பார்க்க போறவ இல்ல அலங்கரிச்சு வச்சிருக்காவளா சும்மா இதை லூசு தரமா பேசிட்டடக்கா எக்கா இவ சரி வர மாட்டா மரகிற கலண்டுட்டு போல ஏதோ புளிய மரத்துல புளியங்க பறிக்க போறேன்ட்டு போனா கொப்புல இருந்து கீழே விழுந்துட்டா போல அதான் அப்படி லூசு தரமா பேசிட்டடக்கா
ஏடி ஏண்டி நீ வேற புளிய மரத்துல இருந்து கீழே உழல மரம் கலல அப்புறம் என்னதாண்டி சொல்லி தொலைடி. அடியே அந்த சின்ன பொண்ணு இருக்கல்ல அந்த சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணு யாரோ மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்காடி. என்னது சின்ன பொண்ணு யாரோ தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்காங்களா? ஆமாடி இதுல என்ன கூத்துனா அவ வீட்டு முன்னாடி மரம் இருக்கு தெரியுமா அதுலயே தொங்க விட்டுருக்காடி. ஏன் முடியுமா என்னடி சொல்ற? அதுக்கு ஏன்டி இப்படி சிரிக்கிற? ஒருத்தி தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்காமனா உனக்கு அவ்வளவு சிரிப்பு வருதோ? எக்கோ அவளை போய் நேர்ல பாருங்கக்கோ உங்களுக்கு அப்படி ஒரு சிரிப்பு வரும். சீ நீலா என்ன மனுஷிடி இப்படி வந்து சிரிச்சிட்டு இருக்கா? ஏன் செல்லத்தாய்க்கா அந்த முடியமா பொய்கி சொல்லுவாளோ? அடியே பொய்யில ஒண்ணும் சொல்லல, அவ வீட்டு மரத்துல இருந்து தொங்கிட்டு கிடக்கா, வாங்க வேணா போய் பாப்போம். சீ ஏன் முடியுமா நீ இப்படி இருக்கா? அவளை இப்படி தொங்க விட்டுருக்கான்னு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷப்பட்டு இருக்கா. சீ என்ன மனுஷ ஜென்மமோ தெரியல நீலா. என்னங்கடி அவ்வளோ ஒரு ஓவரா பேசிட்டு இருக்கியே? வாய்க்கு வந்த படியெல்லாம் பேசிட்டு இருக்கியே? என்ன மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்கோ? பார்த்தோன்னு சிரிப்பு வந்துச்சு. சரி அதான் உங்ககிட்ட அப்படி சிரிச்ச மேனிக்கு வந்து சொன்ன. இதுல என்ன இருக்கு? மரத்துல கட்டி அவளை தானே தொங்க விட்டுருக்காவ, கெட்டு விட்டுருப்பாவல்ல, அவையில போய் திட்டுங்க. தலைகீழ ஏன் கட்டி தொங்க விட்டியன்ட்டு அதை விட்டு என்கிட்ட ஏன்டி அவ்வளோ ஒரு வரியே? ஏமா சிரிச்சா ஒரு தப்பா? அவ்வளோ ஒரு ஆவுன்னு வந்துடுற அளவு படை எடுத்துக்கிட்டு. சீ வாய மூடு. கூட இருக்கவளை இப்படி பண்ணியிருக்காவளை யாரு என்ன ஏதுன்னு ஒண்ணு விசாரிக்காம பல்ல இழிச்சுக்கிட்டே இங்க வந்து அவ்வளோட்டி வந்து சொல்லிட்டு கிடக்கியோ? ஆமா கூட இருக்கவளாம். அவதான் என்ன எப்ப பார்த்தாலும் லொட்டிட்டு என்ன அடிச்சுக்கிட்டு நக்கல் பண்ணிட்டு தெரியறாள. வேற அவளுக்குலாம் இப்படி கெட்டி போட்டாதான் சரி வரும். நம்மளால கெட்ட முடியல, வேற யாரும் கெட்டி போட்டுருக்காவன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு கிடக்கேன். சும்மா ஏன் இப்படி பண்றீங்க? எக்கோ இவ பேசுறதெல்லாம் பார்த்தா இவ நம்மள ஏதோ வம்புல இழுத்து விடுற மாதிரியே இருக்குக்கோ. அன்னைக்கு இப்படித்தானே பொய் தானே சொன்னா, அதே மாதிரி ஏதோ பொய் சொல்லுவா போல இருந்து சின்ன பொண்ணு விஷயத்துல. சின்ன பொண்ணுனாதான் இவ ஒரு மாதிரி நட்டுக்கிட்டு நிக்காளே, என்ன இளவுன்னு தெரியலையே. அதாண்டி எனக்கும் தெரியல. ஏன் முடியுமா என்னடி உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா? நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க நம்புங்க எல்லாம் போவாங்க. அவ வீட்டு வாசல் மடந்து தொங்கிட்டு கிடக்கா, வேணா வாங்க போய் பாப்போம் அந்த கண்குள்ளாத ஆட்சிய. குட்டச்சி இப்ப கூட சிரிச்சுட்டே இருக்கா பாரு, எனக்கே படபடன்னு வருது. எப்ப தலைகீழ தொங்குறாளாம், பாவமாலாம் இருக்கு. இந்த விஷயத்த கேட்டதுக்கே எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. இவன் நேர்ல பாத்துட்டு வந்து எப்படி சிரிச்சுட்டு இருக்கா பாருங்கக்கோ. ஆமாடி என்ன மனுஷியோ தெரியல. எக்கா வாங்கக்கா செல்லத்தாய்க்கா சும்மா போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துருக்கோம். எனக்கு வேற பயமா கிடக்கு. ஏ ஒத்தரசா வாடி சரிடி போவோண்டி. இந்த முனியம்மா வேற உண்மையை சொல்லடா பொய் சொல்லடான்னு தெரியல. ஒருவேளை இது மட்டும் பொய்யா இருக்கட்டும், இந்த முனியம்மா போட்டு நாளைக்கு கொலை பண்றானா இல்லையான்னு மட்டும் பாரு. கொலையும் பண்ணாடா ஒண்ணும் பண்ணாடா, உண்மைதான் வாங்க. ஹாய் செல்வா, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் கிருஷ்ணம்மாள், ஹாய் கவின் நிலவு, ஹாய் ரவி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் நாகராணி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சந்திரா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் ஸ்ரத்விக். நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.